வணக்கம் சார். வணக்கம் சார், நெக்ஸ்ட் கோல்டோடைய மொமெண்ட்லாம் எப்படி இருக்கும் சார்? இப்போ WGC ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றாங்க, அதே மாதிரி ராபர்ட் கியோசி அவர்கள் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றாரு. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல சென்ட்ரல் பேங்க்ஸும் வந்து கோல்டு அவ்வளோ மாசா வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் கோல்டு ப்ரைஸை இன்னும் ஒரு மேலே போகும் அப்படின்ற ஒரு சிக்னல் மாதிரி தெரியுதா சார்? இருக்கலாம். பட் ஒரு நீண்ட கால அடிப்படையில் வேணா அவங்களுடைய கருத்துக்கள் வந்து உண்மையாகுவதற்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இதெல்லாமே வந்து ஒரு ஒரு எச்சரிக்கை செய்தியாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு காஷனிங் மாதிரி தான் எடுத்துக்கலாமே தவிர, இவங்க சொன்னது எல்லாமே அப்படியே WGCO அல்லது அவர் சொன்ன ஒரு மூத்த நிபுணர் சொன்னதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய அப்படியே ஒரு நிச்சயமாக நடக்கும் என்று நாம் எதிர்பார்ப்பது வந்து அந்த அளவுக்கு நான் நிச்சயமாக அதை நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் அவரோட சொல்றதுடைய கருத்துக்களை வந்து நம்ம உள்வாங்கிக்கலாம். ஒரு லாங் டேர்ம்ல ஒரு பெரிய அளவுக்கு உச்சத்தை நோக்கி சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பட் இதெல்லாமே ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல நடக்குமானாக்கா நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ரீசன்ட் வீக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட பிரைஸ் வந்து ஒரு வாலடைல்ல இருக்கு, ஏற்ற இறக்கம் அப்படின்னா இருக்குது. ஆனாலும் வந்து ஒரு பெரிய லெவல்ல கரெக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி கரெக்ட்னாலும் இன்னைக்கு இன்னும் கோல்டை பொறுத்தவரையும் ஒரு ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன்ஸ்னா என்னன்னு சொல்வீங்க சார்? இதுல வந்து ரெண்டு விதமா இந்த தங்கம் வந்து இப்போத்தைய நிலையில வந்து பார்க்கும்போது தங்கம் வந்து ஒரு இரண்டாம் கட்ட ஒரு இதில் நிக்குது. அது எப்படி சொன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு ஒரு பக்கம் நடக்குது. அது வந்து ஒரு நெகட்டிவா பார்க்கப்படுகிறது. இந்த தங்கத்தினுடைய விலை அதிகரிக்காமல் இருப்பதற்கு தடுப்பானாக வந்து கச்சா எண்ணெய் இருக்கிறது. அதே சமயத்துல இந்த தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பதற்கான ஒரு செய்தி என்ன வருதுன்னாக்கா, இந்த சைனா வந்து மத்திய வங்கி சைனாவுடைய PBOC வந்து தங்கத்தை தொடர்ந்து 20வது மாதமாக வாங்கி கொண்டே இருக்காங்கன்னு செய்தி வருது. ஸோ ஒரு பக்கம் சென்ட்ரல் பேங்க் வாங்கிட்டு இருக்கிறது ஒரு சாதகமான செய்தி. அதே சமயத்தில் இந்த கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிப்புக்கான காரணமாக பணவீக்கம் அதிகரிக்கக்கூடும் என்கிற ஒரு அச்சம் வந்து சந்தையில இருக்கு. ஸோ இரண்டு கட்டான நிலைமையில வந்து தங்கத்தினுடைய விலை போயிருக்கு. அதனாலதான் இந்த ஒரு 13,000 என்ற அளவுல இந்த 22 கேரட் தங்கத்தினுடைய விலை வந்து ரொம்ப அதிகமாக ஏறவும் முடியல, அதே சமயத்தில் இறங்கவும் முடியாமல் ஒரு இரண்டாம் கட்ட நிலையில ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. சார், உங்களை பொறுத்தவரையும் ராபர்ட் கியோசி அவர்கள் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றாரு. ஸோ இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் நம்பலாமா? அதாவது கோல்டு பிரைஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ அதை நம்பலாமா, இல்லை அது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி இருக்கா சார்? நான் சொல்றது 2005 2006ல அப்போவே என்ன சொன்னாங்கன்னா, கோல்டு வந்து $3,000 போகணும், இது வந்து வெரி மச் அண்டர் வேல்யூடு அசெட் அப்படின்னு சொன்னாங்க. இது நான் சொல்றது 2005, நன்றாக பார்த்துக் கொள்ளுங்க. ஆனா இந்த $3,000 வந்து நான் சொல்றது 2005ல இருந்து இந்த $3,000 தொடுவதற்கு எத்தனை ஆண்டுகள் பிடிச்சிருக்கு. அன்னைக்கும் இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு அங்க கருத்துக்கள் வந்து சந்தையில நிலவியது. ஸோ இதெல்லாமே வந்து நீங்க சொல்ற இந்த $10,000 அல்லது $8,000 இதெல்லாம் வந்து இன்னொரு 10 ஆண்டுகள்ல கழிச்சு தான் இது மாதிரியான நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர உடனடியாக நடப்பதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நான் பார்க்கின்றேன். சார், சென்ட்ரல் பேங்க்ஸை பொறுத்தவரையும் சென்ட்ரல் பேங்க்ஸ் மாதிரியே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் வந்து கோல்டை வந்து அதிகமா அலோகேஷன் பண்ணணுமா சார்? இப்போ இன்க்ரீஸ் பண்ணணுமா? இது நீடா? இல்ல, நாட் நெசசரி. அதான் சொல்றேன், அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவங்க எடுக்கிறாங்க. அவங்களுடைய இப்போ மத்திய வங்கிகள்லாம் டாலர் நிறைய வச்சிருக்காங்க, நிறைய பெரும்பகுதி வந்து டாலரா வச்சிருப்பாங்க. ஏன்னா உலக அளவுல பெரிய அளவுல வர்த்தகம் நடைபெறுவது வந்து ஒரு கரன்சி இருப்பது வந்து டாலருடைய கரன்சியில நடப்பதன் காரணமாக அவங்க வந்து அந்த டாலரை வச்சிருந்தாங்க. இப்போ அந்த டாலர் மீதான ஒரு சொத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது. ஏன்னாக்கா ரஷ்யா வந்து தன்னுடைய வெளிநாட்டுல முதலீடு வச்சிருந்ததுல எல்லாம் வந்து அந்த சாங்ஷன் சொல்லி அதெல்லாம் தொட முடியாத அளவுல வந்து இப்போ அமெரிக்கா தடை விதித்ததன் காரணமாக இப்போ ஏன் நம்ம வந்து டாலருடைய சொத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாமே, நம்முடைய ஷேர் டுவர்ஸ் ரிசர்வ்ஸ்ல வந்து டாலருடைய பங்கு இப்போ 80% இருக்குனாக்கா அதை வந்து 70% குறைச்சிக்கலாம், இல்லை 60% குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல அளவுல அவங்க குறைச்சிக்கிட்டு அதை டாலரை வித்துட்டு தங்கத்தின் மீது திருப்பி அவங்களுடைய ரிசர்வ்ஸ் வந்து மாற்றி அமைத்துக் கொள்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து அவங்க வந்து பேலன்சிங் தான் சொல்றாங்க. அதாவது வேறு விதமான ஒரு அசெட்டை வந்து நம்பிக்கையோடு அதை வைத்துக் கொள்ளலாம். தங்கம்ங்கிறது வந்து உலக அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உலோகமாக இருக்கிறது, ஒரு அசெட்டாக இருக்கிறது. ஸோ அதன் காரணமாக தான் அவங்க மாத்துறாங்களே தவிர இதை காரணம் காட்டி நம்ம வந்து ஒரு சிறு முதலீட்டாளர்கள் வந்து அவங்க மத்திய வங்கிகள் வாங்குறாங்க அதனால நம்ம வாங்கணும் அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது. அவங்களுடைய நோக்கம் வந்து அப்ரிசியேஷனுக்காக வாங்கவில்லை. அவங்களுடைய சொத்து வந்து இப்போ டாலர்ல இருந்தா நாளைக்கு அதுல ஏதாவது சிக்கல் வந்துருமோ
அதை வந்து தொட முடியாத அளவுக்கு, அதை பயன்படுத்த முடியாத தடை உத்தரவுகள் வந்துவிட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க வந்து அதை மாற்றி அமைக்கிறார்களே தவிர, இந்த கோல்டு வாங்குறதுனால இது வந்து விலை ஏறிடும் அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க வாங்கவே இல்லை. ஸோ நம்முடைய நோக்கம் வேற, அவங்களுடைய நோக்கம் வேற. ஸோ நாம வந்து ஒரு ஒரு நமக்கு குடும்பத்துக்கான தேவை என்ன அளவோ வைத்துக்கொண்டு அதுக்காக ஒரு 10 முதல் 15% என்ற அளவில் நம்முடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது சரியான ஒரு யுக்தியாக இருக்கும். இப்ப இருக்க சிச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ஜுவல்லரி வாங்குறது வந்து ரொம்பவே ஒரு மினிமைஸ்டா தான் வாங்குறாங்க, கம்மியாயிருச்சு அந்த பெர்சன்டேஜ். ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கோல்டு ப்ரைஸை சஸ்டெயின் பண்ண வைக்க முடியுமா சார்? நிச்சயமாக முடியாது, நிச்சயமாக முடியாது. அதுதான் சொல்றேன், விலை குறைந்தால்தான் நிறைய பேர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஒரு சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஒண்ணு. நான் இதை தவிர வந்து நான் வந்து உள்நாட்டு நுகர்வை தவிர நான் அதிகமாக நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லிக்கொண்டே வருவது என்னன்னாக்கா, எப்போதெல்லாம் தங்கம் பெரிய அளவு ஏற்றம் காண்கிறதோ அப்போதெல்லாம் ஒரு சில நாடுகள் விற்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. இந்த தருணத்துல நான் திருப்பியும் நான் சொல்ல வர்றது வந்து, ரஷ்யா வந்து தங்களுடைய எக்கானமியை வந்து பாதுகாப்பதற்காக, எக்கானமி வந்து இப்போ பெரிய அளவில் அவங்களுடைய ஒரு உக்ரைன் இஷ்யூ இருக்கிறதன் காரணமாக கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக அவங்களுடைய இந்த போர் காரணமாக செலவினங்கள் அதிகரித்துள்ளன. அவங்களுக்கு வந்து இந்த மிலிட்டரி எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஈடுகட்டுவதற்காக, பட்ஜெட் பற்றாக்குறையை குறைப்பதற்காக அவங்க வந்து நிச்சயமாக தங்கத்தை விற்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. தொடர்ந்து 6வது மாதமாக ரஷ்யா வந்து தங்களுடைய தங்கத்தை விற்று வருகிறார்கள். அவங்களுடைய தங்கத்தின் மீதான அவங்களுடைய ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்பாக $700 பில்லியன் இருந்தது. தற்பொழுது $300 பில்லியன் குறைவாக அவங்களுடைய இருப்பு காணப்படுகிறது. தட் மீன்ஸ் அவங்க வந்து எப்போதெல்லாம் விலை ஏறுகிறதோ அப்போதெல்லாம் அவங்க வந்து செல்லிங் நடக்குது. ஸோ இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய இந்த ரஷ்யாவுடைய இஷ்யூ, அவங்களுடைய அன்சர்டனிட்டி இன்னும் தொடரும் பட்சத்தில் இந்த தங்க விற்பனை என்பது ரஷ்யாவில் நிச்சயமாக வரக்கூடிய மாதங்களிலும் அவர்கள் விற்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அந்த சமயத்தில் நிச்சயமாக தங்கத்தினுடைய விலை சர்வதேச அளவில் பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை காணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. சார், இந்த டாலர் டாமினன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த குறையிற இந்த டீடாலரைசேஷனை பொறுத்த வரையும் அந்த ட்ரெண்ட் வந்து கோல்டுக்கு ஒரு மல்டி இயர் புல் ரன்னு கிரியேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? நிச்சயமா அந்த மாதிரிலாம் மல்டி இயர் புல் ரன்னுக்கான ஒரு சான்சஸ்லாம் நிறைய கிடையவே கிடையாது. அது டீடாலரைசேஷனுங்கிறது உடனடியாக நடக்காது என்று நிபுணர்கள் தான் சொல்றாங்க. ஒரு கொஞ்சமாக அதான் சொல்றேன், ஒரு இடத்தையும் வந்து எங்கெங்கெல்லாம் முடியக்கூடிய அளவில் வந்து இந்த வர்த்தகம் வந்து யுவான்லேயோ அந்த ரஷ்யாவுடைய ரூபல்ங்கிற கரன்சிலேயோ எங்கெங்கெல்லாம் நம்மளால் முடியக்கூடிய அளவில் வந்து நம்ம வந்து அதை மாற்றி அமைத்துக் கொள்கிறோமே தவிர முழுவதுமாக டாலரை தவிர்த்து வர்த்தகத்தை மாற்றுவதற்கான நேரம் வந்து விடவில்லை. இது பெரிய அளவுக்கு காலம் பிடிக்கும் என்று சொல்கிறார்கள் நிபுணர்கள். ஸோ இது வந்து டீடாலரைசேஷன்ங்கிறத வச்சு நம்ம வந்து இது ஒரு பெரிய தங்கத்தினுடைய விலை ஏறுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக நான் பார்க்கவில்லை. சார், நாளைக்கே வந்து குளோபல் அளவில் ஒரு பெரிய கரெக்ஷன் வந்துருச்சு, ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாக்ஸு கிரிப்டோவை விட கோல்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா சார்? ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கோல்டு தான் பண்ணுமா சார்? ஆமாம், நிச்சயமாக. கிரிப்டோ வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு பெரிய ரிஸ்க் பேஸ்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நான் பார்க்கிறேன். கிரிப்டோ கரன்சியில் வந்து நம்ம போட்ட முதலுக்கு யாரும் உத்தரவாதம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக தங்கம் வந்து அதை விட தங்கம் வந்து ஃபார் பெட்டராக தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக தங்கத்தின் மீது முதலீடு தொடர்வது நல்லது. கிரிப்டோ கரன்சி பக்கம் நம்ம அதிக அளவு புரிதல் இல்லாமல் அல்லது ரிஸ்க் அப்பிடேட் அதிகமாக எடுக்கக்கூடிய நபர்கள், ஒரு முதலீட்டாளருக்கு வந்து அவருடைய அந்த ரிஸ்க் அப்பிடேட்னு ஒன்று இருக்கு. அதாவது தங்களால் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு அந்த நஷ்டத்தை தாங்க முடியும் திறன் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க அதை கணக்கிட்டு தான் அவங்க முதலீடு செய்யணும். ஒரு சாதாரண முதலீட்டாளர்கள், சிறு முதலீட்டாளர்கள் அந்த கிரிப்டோ கரன்சி பக்கம் செல்லாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி இப்போ கோல்டு பொறுத்த வரைக்கும் திரும்பவும் ஒரு நியூ ஹால் டைம் போகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அந்த விஷயத்தை வந்து தடுக்கக்கூடிய ரிஸ்க்னா என்னன்னு சொல்வீங்க சார்? நிச்சயமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒன்று வந்து இந்த கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் காரணமாக பணவீக்கம் அதிகரிக்கிறது. பணவீக்கம் அதிகரிக்கும் பொழுது அடுத்த வாரத்தில் பார்க்கும்போது ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன சொல்ல போறாங்கன்னு நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். FOMC கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தில் ஒருவேளை வட்டி விகிதங்களை உயர்த்தவில்லை என்றால் வரக்கூடிய அடுத்த மாதங்கள்லையும் அவங்களுடைய ஃபெடரல் கூட்டத்தில் வந்து வட்டி விகிதங்களை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஏன்னா அவங்களுடைய அமெரிக்காவுடைய பணவீக்கம் வந்து 3.6% இருக்கிறது. இது வந்து அவங்க எதிர்பார்க்கிற பணவீக்க அளவு வந்து 2%. ஸோ அதுக்கும் எங்கேயோ இருக்குங்க போது நிச்சயமாக அவங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ளாக ஒரு முறையேனும் அவங்க வந்து வட்டி விகிதத்தை உயர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. இதை தவிர மார்க்கெட் எதை எதிர்பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவருடைய ஸ்பீச் என்ன சொல்ல வராங்க, வரக்கூடிய அடுத்த ஆண்டுல எப்படி இருக்கும், 2027 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அவருடைய குறிப்புகளை பத்தி சந்தைகள் கூர்ந்து கவனிக்கின்றன. ஸோ இது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு எதிர்மறையான செய்தி தங்கத்துக்கு இருக்கிறது. இரண்டாவதாக நான் சொல்லக்கூடிய தங்கம் வந்து சர்வதேச சந்தையில ரஷ்யாவுடைய விற்பனை, இந்த இரண்டும் தான் வந்து தங்கத்தினுடைய விலையை வந்து மேல் நோக்கி நகராமல் தடுப்பதற்கான 2 முக்கிய காரணங்களாக நான் பார்க்கின்றேன். இப்ப இருக்க கோல்டு வாலட்டிலிட்டி உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்துல கோல்ட பொறுத்தவரையும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சுக்கலாமா, இல்ல இன்னும் ஒரு கேர்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப இருக்குமா சார்? இல்ல நிச்சயமா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா வைக்கலாம். ஆனா நான் தான் திருப்பி சொல்றேன், நமக்கு வந்து எந்த இடத்துல பாட்டம்ல வந்து நிக்கும்னு சொல்ல முடியாது. சோ நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ₹1,00,000 இருக்குனாக்கா அதை ஒரு பகுதியா ஒரு ₹25,000 இப்போதைய நிலையில வாங்குங்க. இதுல இருந்து இன்னொரு 10% விழுந்தா அடுத்த ஒரு 25% முதலீடு செய்யுங்கள். அதுல இருந்து இன்னொரு சோ நமக்கு வந்து எந்த கட்டத்துல வந்து இது வந்து கன்சாலிடேட் ஆகி நிக்கும்னு நம்மளால யாராலையும் சொல்ல முடியாது. சோ நீங்க வந்து பகுதியா தான் வாங்க முடியும். ஒரு இறக்கத்தையும் பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாக முதலீடு செய்வதில் நிச்சயமாக அதுல எந்த விதமான ஒரு ஆபத்தான போக்கு இருக்காது. தைரியமாக வாங்கலாம். சார் இப்ப இருக்க மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்தவரையும் இந்தியாவுடைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோல கோல்டு எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சிருக்கணும் சார்? நிச்சயமாக இப்போ வர நான் தான் சொல்றேன், இது வந்து ஒரு 10-15% மேல தங்கத்தை வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு போர்ட்போலியோவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. 10% மேல தேவையில்லை. இன்னொன்று என்ன சொல்றேன்னா, இளைஞர்களாக இருக்கும் பட்சத்தில், அதாவது ஒரு 25 அல்லது 30 வயதுக்கு கீழே இருப்பவர்கள் தங்களுடைய போர்ட்போலியோவில் வந்து தங்கத்தை குறைவாக வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக அதுக்கு அவங்களுடைய ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக வைத்திருப்பது நல்லது. இது வந்து தனிநபர் சார்ந்தது. ஆனால் ஒரு போர்ட்போலியோவில் ஒரு 10% என்ற அளவுக்கு தங்கத்தை அவங்க வைத்திருப்பதில் வந்து தவறு எதுவும் இல்லை. அதுக்கு மேல வந்து விலை ஏறும் பொழுது நம்ம வந்து வாங்குறது வந்து தவிர்க்க வேண்டிய ஒன்று என்பதை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். எப்போ இறங்கும் போது நிச்சயமாக வாங்குங்க, தப்பு கிடையாது. ஆனால் விலை ஏறும் பொழுது அதை சேஸ் பண்ணிக்கொண்டு நம்ம அதை துரத்தி கொண்டு வாங்குவது என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.